வந்திருக்கும் அனைவருக்கும் ஓய்நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த கூட்டத்தின் ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் எழுந்து பாடலை 163 பாடுவோம். பக்கம் 54. தாரும் சுத்த ஆவியாகும். பாடலை 163 பக்கம் 54. தாரும் சுத்த ஆவியாரும் எங்களாது மத்தியிலே எங்களுக்கு உயிரைத்தாரும் பரிசுத்த ஆவியே. மாறி மாறி வாசிக்கத்தக்க வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய்
சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு யாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இப்பொழுது மாறும் பட்சத்தை போராமலாக்காவார்கள். நீங்கள் வந்து காலை அவர்களுக்கு நோயினால் கழிக்கத்தக்கதாக நாங்கள் வந்து கொஞ்சம் நன்றி சபைக்குரிய விசுவாசிகளும் தேவையும் நேரத்தில் வந்து அவருடைய காரியங்களை எடுப்பதற்காக வந்திருக்காங்க. விசேஷமாக ஒரு நாள் நிகழ்ச்சிகளை ஆசிரியர் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பிள்ளைகளை தெரியும் நீங்கள் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் காரியங்களை இப்படி இருப்பதான் சொல்லுது அப்படின்ற காரியத்தை நம்ம யோசித்து ஆராய்ந்து தேவை அந்த காரியத்தை நம்ம மனதில் பதிய வைத்துக் கொள்ள உதவி செய்கிறேன். ஒரு நாள் வந்து கொடுக்குறோம். இன்னும் சர்ச்சுக்கு கொடுக்காம நம்ம சீக்கிரமாக பத்திரமா வந்து சேரணும். இன்னும் ஒரு வேலை கொடுத்து காரணமாக வர முடியாத ஒன்றை தெரியும். அடுத்த வாரம் நீங்கள் சர்ச்சு கூட்டிகிட்டு வாங்கப்பா. சபைக்கு வந்து மாற்றியோட இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசிரியர்களே எங்களுக்கு நல்ல சீக்கிரம் மாற்றி கொடுத்தீங்க. புத்தகத்தை குறைத்து கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாள் கொடுத்துக்கிறேன். இந்த ஒரு நாளை நாங்கள் ஆரம்பத்தில் முடிக்கும் பரிசுத்தோடையும் வந்து நாங்கள் ஒப்புப்படுத்தி நாளாக கிடைக்க ஒரு மீதான பொருட்களுக்காக காட்டுறோம். பகிர்ந்தாவே ஆமென். சொந்த நினைவுக்கான இயற்கை செய்தியை சாலமோன் அங்கெல்லாம் முதல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயற்கை செய்தி பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு பொருள். அது இல்லைன்னா சமையலே செய்ய முடியாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய்கள். அன்றைய காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கான எண்ணெய்களை உபயோகித்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சி ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஒரு 3 எண்ணெய்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அதனுடைய நன்மைகளை குறித்தும் சொல்லலாம். விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் என்பது பார்த்திங்கன்னா ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கப்படும் ஒரு தாவர எண்ணெய் ஆகும். இது பிற எண்ணெய்களை விட அடர்த்தி அதிகமாக காணப்படுகிறது. எனவே சற்று பிசுபிசுப்புடன் காணப்படும். இதன் கொதிநிலை பார்த்தீங்கன்னா 313 டிகிரி சென்டிகிரேட், 595 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெய் இலையை லேசாக வதக்கி மூட்டுகளின் வீக்கம் வலிக்கு ஒத்தடமிட்டால் வலி நீங்கும். இந்த மூட்டு வலி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆமணக்கு எண்ணெயிலேயே அதனுடைய இலையை வந்து நல்லா வதக்கி அதில் அந்த வலி இருக்கிற இடத்துல வச்சோம்னா நமக்கு மூட்டு வலி நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. வலிக்கு ஒத்தடம் கொடுக்கணும். அந்த ஒத்தடம் கொடுக்கும் பொழுது அந்த வலியிலிருந்து நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்கும். வலி நீங்கும், வீக்கம் அடியும். கல்லீரல் நோய்க்கு எதிராக செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளனர். கல்லீரல் நோய்க்கும் எதிராக இந்த எண்ணெய் பயன்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க அதிகமாக யூஸ் பண்ணுற எண்ணெய் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் நீங்கி முகத்தை பொலிவாக வைக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தம் இருந்தால் கூட அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு வைப்பதன் மூலமாக உட்கொள்ளும் பொழுதும் அந்த மன அழுத்தம் நீங்குகிறதே அவங்க சொல்லுகிறார்கள். தேங்காய் எண்ணெயை ஊற்றி மசாஜ் செய்வதன் மூலம் உடலில் உள்ள தேவையற்ற வலிகள் நீங்கும். தேங்காய் எண்ணெயில் உள்ள பாக்டீரியா எதிர்க்கும் பொருள் தோல் பூஞ்சை நோய்களை கட்டுப்படுத்துகிறது. தோல் வியாதிக்கு கூட அதை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறாங்க. உடலுக்கு மட்டுமல்லாது உடலுக்கும் பாதுகாப்பு தருகிறது. நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளிலிருந்தும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளுக்கு விடுதலை தருகிறது.
அடுத்த எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் உடலில் ஏற்படும் கொழுப்பு கட்டிகள் வரவிடாது. உடலில் வலி இடத்தில் நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து வந்தால் வலி நீங்கும். சிலருக்கு அதிக உஷ்ணத்தால் அடிவயிறு வலி, சிறுநீர் பிரிவதில் சிரமம் ஏற்படும். அவர்கள் அடி வயிற்று பகுதியில் எண்ணெயை தேய்த்தால் நிவாரணம் கிடைக்கும். இந்த நல்லெண்ணெயில் வந்து அநேகமான நன்மைகள் இருக்கிறது. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற எண்ணெய்லாம் வந்து அந்த பேக்கெட்டில் வந்து பாருங்க, அந்த எண்ணெய்னா ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்கும். இதுவே நம்ம வந்து கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட்டணும்னு செக்குக்கு போனோம்னா நம்ம கணக்கு பிரகாரமே ஆட்டி எடுத்த கூலி போக எண்ணெயோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 330 ரூபாலேருந்து 350 ரூபா வந்துடும். ஆனால் அந்த பாக்கெட் எண்ணெய் பாருங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். எந்த எண்ணெய் வந்து 300 ரூபாய்க்கு மேலே இருக்குதோ அதுதான் ஒரிஜினல் எண்ணெய். விலை குறைவாக இருக்குதுன்னு வாங்குறதெல்லாம் டூப்ளிகேட் எண்ணெய். நீங்கள் ஒன்றா ஆட்டி பாருங்கள், செக்கில் கொடுத்து கண்டிப்பாக 350 ரூபா வந்துடும் லிட்டரு. அதனால் முடிந்த அளவுக்கு நாமே எண்ணெயை வந்து செக்கில் கொடுத்து ஆட்டி எடுத்து உபயோகிப்பது உடலுக்கும் நல்லது, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் அது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயற்கை செய்தி எடுத்துக் கொடுத்த அன்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இரத்த சாட்சிகள் கொடுத்த செய்தியை பிதாமஸ் அவர்கள் எடுப்பார். ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துதல். இந்த நேரத்திலும் பயணியர்ஸை பற்றி பேசுவதற்கு தேவன் தந்த தருணத்துக்காக நன்றி சொல்கிறேன். கோயநாள் பள்ளிக்கூடத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒரு முன்னோடியை குறித்து நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கும்படியாக வந்திருக்கேன். இவர் இஸ்ரேல் மெண்டல். இவங்க வந்து அநேக நாட்கள் ஜிசியில் நியூசிலாண்டெல்லாம் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க அது ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க என்னவாக இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அமெரிக்க யுத்த நாட்களில் பிறந்த இவர் 1833 பிறந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய சபை சத்தியம் நிர்வகிக்க இல்லை. அதற்கு முன்பாகவே பிறந்த நபர் இவர். இவருடைய தகப்பனார் வந்து அந்த போரில் மரணம் அடைந்தார். அந்த நேரத்தில் அவங்க தொழிலாக இருந்த கார்பென்ட்ரி வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகனுக்கு அந்த வில்லியம் மில்லர் மூமெண்ட்டு, எல்என்ஜி வைட் அவங்கெல்லாம் இருக்கிற காலங்களில் இவர் அவங்களோட இணையறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்குது. அப்போ அவர் வந்து அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு 7ஆம் நாள் சத்தியத்துக்குள்ளாக அதில் ஞானங்களுக்கு பெற்று இவங்க வந்து உள்ளே வருகிறார்கள். இவங்க வந்துட்டு அங்கே அந்த ஊழியத்தை அவர்களோடு இணைந்து செய்யும் போது இவருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அப்போ ஏற்கனவே ஆஸ்கல் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த இஸ்ரேல் மெண்டல் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்து அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வித்தியாசமான சீதோஷ்ண நிலைமைகள் எல்லாம் இருக்கும்போது அதிலிருந்து அவர் மீட்கொண்டு வருவதற்கு சில நாட்கள் கடினமாக இருந்தது. இருந்தாலும் ஊழியத்தின் பாதையில் தேவ பலனோடு அதை மேற்கொண்டு வராங்க. அங்கே வந்து இவங்க ஊழியம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நாட்கள்லேயே நம்மளுடைய ஊழிய திட்டம் வந்து கோல் பொட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக தெருவாக இப்போதான் நியூஸ் பேப்பர், எப்பவுமே நியூஸ் பேப்பர் தெருவில் கடைகளில் தான் இருக்குது. அப்போ வந்து ரோட்டில் வச்சுட்டு விற்பாங்க நியூஸ் பேப்பர்ஸ். அந்த மாதிரி இவங்க புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக கம்பெனியாக தொழிற்சாலைகள் எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போய் புத்தகங்களை கொடுக்கணும். அப்போ அந்த கொடுக்கும்போது அவங்க இது என்னன்னு கேட்பாங்க, இவங்க அதை பற்றி விளக்கம் சொல்லுவாங்க. இப்படி சத்தியங்களை பரிமாறுறது தான் நம்மளுடைய ஊழிய திட்டமாக இருந்தது. அந்த வேலையை இவங்க செய்யும் போது அநேக அவங்க சந்திக்கிறாங்க. இவங்க இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்துவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் ஆஸ்திரேலியன்ஸ். அவங்களுக்கு இதை கேட்கும் போது வித்தியாசமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறாங்க, தூங்கணும்னு பற்றி சொல்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறத சொல்கிறாங்க, ஓய்வு நாளை பற்றி சொல்லும் போது அநேகர் அதை ஒரு
உற்சாகத்தோடு கேட்டு சத்தியத்துக்குள்ளாக நிறைய மக்கள் வருகிறாங்க. அப்போ இவரோட ஊழியத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து அவருக்கு நியூசிலாந்து அங்க இவர் அனுப்புறாங்க. அங்கேயும் போய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அநேக ஊழியங்களை இவர் செய்து வருகிறார். முக்கியமா இவர் செய்த ஒரு காரியத்தை அங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, லைப்ரரிங்களை உருவாக்குனாராம். அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துல ஒரு அறையை ஏற்படுத்தி அந்த அறைகள்ல புத்தகங்களை வைப்பாராம். எல்லாமே அப்போ படிக்கணும்னு ஆர்வம் நிறைய இருக்குமா அவங்களுக்கு. அப்போ ஃப்ரீ லைப்ரரிஸ் இருக்கும் போது அவங்க படிப்பாங்களாம். அவங்க ஆவிக்குரிய புத்தகங்களையும் படிக்கிறதுக்கு அதனால அவங்களுக்கு அந்த ஒரு சாக்கியம் கிடைக்கும் போது படிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டவுட் வரும்போது அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இவர்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த மக்களுடைய விசுவாசம் ஒன்றும் ஆழமாய் இருந்தது. நம்ம சொல்லி தெரியறது ஒரு இது, அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கொண்டு அதுல டவுட்ஸை கிளியர் பண்ணி வந்த அந்த ஒரு ஜனக்கூட்டமும் அங்க அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் நிறைய சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார், நிறைய ஊழியங்களை செய்திருக்காங்கன்னு இவரை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. இவரோட ஊழியத்தை பார்த்து இவர் அநேக நாட்கள் பிரசிடென்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு பகுதி இவருடைய அழைப்பு. இவர் எங்கேயோ இருந்தார், அவருக்கு ஒரு அழைப்பு சத்தியத்துல சேரும்படியாக வந்தது. அந்த அழைப்பு அவர் மரண பரியந்தம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது, அவர் இருந்தது அமெரிக்கா தேசத்துல. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அந்த ஒரு ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவருக்கு வேற ஒரு தேசத்துக்கு போகணும்னு சொல்லும் போது அது எந்த ஒரு அசட்டையும் பண்ணாதபடிக்கு அந்த அழைப்பை எடுத்துக்கொண்டு அவர் வேற ஒரு தேசத்துக்கு சென்று ஊழியத்தை செய்தார். ஸோ இந்த மனப்பாங்கும் நம்ம அவங்க பெரியவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டோம்னா நாங்கள் தான் இருக்கணும்ன்ற மைண்ட் செட்ல இருக்கிறோம். ஸோ இதுவும் ஊழியத்தை நிமித்தமாக தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கும் போது நம்ம அந்த காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது பார்க்கும்போது நம்ம ஊழியம் அப்படின்னு சொன்னா இப்ப சமீப காலங்கள்ல அதுக்கான அர்த்தமே வேறையாக இருக்கு. ஆனா முற்பிதாக்கள் இடத்துல இருந்து நம்ம கத்துக்கிறது, அவங்க ஒரு நாளும் அவங்க உட்கார்ந்த இடத்துல ஊழியம் செய்யல, ஓடி ஓடி தெருவாக அலைந்து ஒவ்வொரு நிமிஷமும் யாரையாவது சந்திக்கணும், யாரையாவது சத்தியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சையோடு அவங்க அதை தான் அவங்க ஊழியம் என்று நினைத்தார்கள். அந்த பாரம்பரியமான அந்த ஒரு ஆலோசனையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்து ஒரு பிரசங்கம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுறது அந்த மாதிரி ஊழியத்தை அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மனிதர்களை சந்திப்பதற்கும் அவங்க கிட்ட சத்தியத்தை சொல்வதற்கும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நம்ம எடுத்துக்கணும். நான்காவது விஷயம் நான் தெரிந்து கொண்டது, he was unique, வித்தியாசமாக இருந்தார். என்னன்னு சொன்னா ஒரு லைப்ரரிகளை அவர் உண்டு பண்ணினார். எப்பவுமே நம்மளுடைய அப்ரோச் மற்றவங்கள மாதிரி இல்லாதாம ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். வித்தியாசன்றதுக்காக ஒரு பிரம்மாண்டம் என் பேரை நான் ஸ்தாபித்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு இல்லை. எந்த விதத்துல நான் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நான் போய் ரோட்ல எல்லாம் புக்கு தர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்துல எப்படி நான் ஆக்சஸ் பண்ண முடியும், எப்படி இருக்கிற மக்களோடு நான் என்னை தொடர்படுத்தி கொள்ள முடியும்ன்றத யோசித்து தேவ ஞானத்தோடு செயல்பட வேண்டும். ஸோ பழைய பயணியர்ஸ் கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது அது இவங்களுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். இவர்களுடைய சாட்சிகள் எல்லாம் மிகவும், நான் ஏதோ ஒரு 5 நிமிடத்துல சுருக்கி சொல்றேன், ரொம்ப பயங்கரமான சாட்சிகள். ஒரு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனிதர்களை தின்னக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதிதாக யாராக வந்தாங்கன்னா அவங்களால அந்த தேசத்துக்கு ஏதோ கெடுதி வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை, வீடு இல்லாத சூழ்நிலை, உணவில். ஆனால் அதெல்லாம் சகித்து அதெல்லாம் தாண்டி அந்த போராட்டத்தெல்லாம் ஜெயித்து தேவனுக்காக இரத்த சாட்சியாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம அந்த பிரயாசத்தை நாமும் எடுப்போம். அதற்காக அவ்வளோ பாடுகள் படணும்னு சொல்லலை, அந்த பாடுகளுக்கும் நம்ம ஆயத்தப்படணும். நம்மளுடைய நாட்கள் மிகவும் குறுகிருச்சு. வெளியே நின்று தேவனை பற்றி சொல்வதற்கு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள்ல எப்படி நம்ம சொல்லணும், எந்த விதமாக சத்தியத்தை எடுத்து சொல்லணும்னு தேவனிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஊழியத்தின் வேகத்தை அதிகப்படுத்தி தேவனுடைய அன்பை அநேகருக்கு பகிர்ந்து சொல்லக்கூடிய வழிகளை தேவ சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.
செய்தி எடுத்துக்கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தீர்க்க தரிசன செய்தியை ராஜதேவ அவர்கள் எழுதுவார். கடவுள் நாமத்தில் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு தீர்க்க தரிசன செய்தியாக நம்ம இந்த புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம்னா யூத் இன்ஸ்ட்ரக்டர் அக்டோபர் 23, 1902 அந்த இயரில் எழுதப்பட்ட ஒரு இதில் தான் பார்க்க போகிறோம். தலைப்பு என்ன அப்படின்னா லுக்கப், மேல் நோக்கி பார், மேலே பார். இந்த தலைப்பில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிக்கலை எழுதும்போது அம்மையார் அவங்களுடைய அனுபவத்தை எழுதிட்டு அதுலேருந்து சில பாடங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் அவங்க பண்ணுறாங்க. நார்வேலேருந்து ஸ்வீடன், அங்கேருந்து நார்வேலேருந்து ஸ்வீடன் அங்கே ட்ராவல் பண்ணி வரும்போது அவங்க ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. என்ன காட்சி அப்படின்னா அது வந்து என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சீன் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சன்செட் ஆகிற சீன் தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து என்னால் வார்த்தையால் விவரிக்க முடியாது, அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அது வந்து கடைசியாக அந்த சூரிய அந்த கதிர்கள் வந்து எல்லா பக்கமும் படர்ந்து அந்த காட்சியே ரொம்ப ஒரு மகிமையுள்ள ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதில் இருக்க கலரையும் சொல்கிறாங்க, சில்வர், கோல்டு, பர்பிள், ஆம்பர் அப்படின்னா அந்த சந்தன கலர், ஸோ இந்த ரெட் கலர், ஸோ இப்படி எல்லா கலரையும் சொல்லி அந்த காட்சியே ரொம்ப ஒரு மகிமையுள்ளதாக இருந்துச்சு. அந்த சூரியன் வந்து அந்த சன்செட் ஆக ஆக இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சான், இன்னும் ரொம்ப பெருசாக என்ன பண்ணிச்சான் தெரிஞ்சான். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காட்சியாக அவங்களுக்கு இருந்துச்சுன்னா பரலோகத்தில் உள்ள அந்த வாசல் வந்து கொஞ்சம் அப்படி டோர் ஓப்பன் ஆகி அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் எப்படி ஃப்ளாஷ் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ஒரு சன்செட் வந்து இருந்துச்சு. என்னால் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஸோ நான் இதை காலையில் தான் நான் படித்தேன். சரி நம்ம சன்னை பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பார்த்தா சன்னே இன்னைக்கு நான் பார்க்கவே முடியல. ஒரு சன்செட்டுக்கு இவ்வளோ அவங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்களே, நம்மளாம் டெய்லிக்கும் ஏதோ ஒன்று பார்த்துட்டு தான் இருக்கோம், இந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஸோ இப்படி அவங்க ட்ராவலில் வந்து 2 மணி நேரம் வந்து இந்த காட்சியை அவங்க பார்க்குறாங்களாம். அவங்க ட்ராவல் பண்ண டைம் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு குளிராக இருந்துச்சா. அப்போ குளிராக இருக்கும்போது இந்த ஒரு சன்செட்டோட அந்த வியூவை வந்து அவங்க பார்க்குறாங்க. அது இன்னும் கூட அவங்க விவரித்து எழுதுறாங்க. எப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து அதை எப்படி வரைஞ்சி எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வியூ அப்படின்னு எழுதுறாங்க. அவங்க ட்ராவல் பண்ணும்போது நிறைய வீடுகள் இருக்குது, நிறையா பள்ளத்தாக்குகள் இருக்குது, நிறைய கரடு முரடான மலைகள் இருக்குது. இந்த எல்லா சீனை காட்டிலும் அந்த மேலே வந்து இந்த சூரிய கதிர் இந்த படும்போது அது எப்படிப்பட்ட தோற்றம் அளிச்சிச்சுன்னா கடவுளே சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸ்மைல் ஆஃப் காட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாதபடி அந்த காட்சி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பரலோக தூதர்கள்லாம் பேசிக்கிறாங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா மேலே பாரு, அந்த மகிமையை பாரு, அது கடவுளோட சிங்காசனத்துலேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை பாரு, நீ இந்த பூலோகத்துக்காக மட்டும் வாழாத, பரலோகத்தியோடைய வீடையும் நீ நோக்கி பாரு அப்படின்னு சொல்கிறது போல அப்படி அந்த ஒரு மகிமையுள்ள காட்சியாக அது இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த காட்சி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு அவங்க எழுதுறாங்கன்னா எப்படி நோவாக்கு அந்த வானவில் வந்து ஒரு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டுச்சோ, ஒரு ப்ராமிஸாக இருந்துச்சோ, எனக்கு அந்த ஒரு சூரிய கதிர்கள் அந்த ஒரு சன்செட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராமிஸை நினைவு கூர்ந்துச்சு. அவருடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருக்குது, அவருடைய கேர் எப்பேற்பட்டதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிச்சயத்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு காட்சியாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காட்சி எனக்கு பார்க்க ரொம்ப எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதை நான் மறக்கவே மாட்டேன். அது கொடுத்த ஒரு நம்பிக்கை, ஒரு கம்ஃபர்ட், அது என்னால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு காட்சி வந்து தந்துச்சு. ஸோ இந்த காட்சியிலேருந்து அவங்க ஒரு சில லெசன்ஸ் சொல்கிறாங்க. என்னன்னா கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய கண்களை, விசுவாசத்தின் கண்களை எதை நோக்கி வைக்கணும் அப்படின்னா
கிறிஸ்துவை வந்து நோக்கி வைக்கணும். கிறிஸ்து மேலே என்ன பண்ணணுமா, நம்ம வைக்கணும். கிறிஸ்துவை நோக்கி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு வெளிச்சம் நம்மளுடைய இருதயத்தில் வரும்போது அது எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னா, அது ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவாக இருக்குது, ஒரு மன சமாதானம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அவருடைய வெளிச்சம் நம்மளுடைய இருதயத்தில் அது அடிக்கும்போது என்னவா தருதான், ஒரு சமாதானம் நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி நம்ம தொடர்ந்து கிறிஸ்துவ மேலே பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம கண்களை கிறிஸ்துவ மேலே வைக்கும்போது அவரை பார்க்க அவருடைய செயல்களை பார்க்க, அவருடைய சிந்தனைகள் இது எல்லாமே என்னோட இருதயத்துக்கு வரும்போது அவரை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் அவரை வெளிப்படுத்தக்கூடிய நபராக நம்ம என்ன பண்ணுவோமா, மாறுவோமா. இப்படி நான் கிறிஸ்துவை நோக்கி பார்க்காம உலக பிரகாரமான காரியங்களை என்னோட இருதயத்தில் நான் வர விட்டேன். எப்படி நம்ம கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம அழைக்கிறோமோ அதே போல் உலக பிரகாரமான ஒரு விஷயத்த நம்மளோட இருதயத்தில் கெஸ்ட்டு போல அழைச்சோம், கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குற அந்த பார்வை மங்களாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவருடைய அந்த ஒரு குணம், அவருடைய அன்பு, அவருடைய பியூரிட்டி எல்லாமே மங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இருதயத்தில் இருக்க சமாதானம் என்ன பண்ணுமா, மங்க ஆரம்பிக்கும், இருக்காது. அப்போது முழுசாக இருக்கிற அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை எப்படி காணப்படும்னா, ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக காணப்படும், ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணும், காணப்படும். ஸோ அதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பார்வையை கிறிஸ்து மேலே என்ன பண்ணணும்னா வைக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. அவர் பார்க்க தான் நம்மளுடைய குணம் என்ன பண்ணுமா, மாறும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் என்ன இல்லை அப்படின்னா எந்த ஒரு இருள் இல்லை. ஸோ அவங்க அந்த சீனை பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதே போல் தான் கிறிஸ்துவை நம்ம பார்க்க அந்த ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே என்ன பண்ணும், நமக்கு கிடைக்கும். ஸோ கடைசியாக ஒரு கோட் சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாங்க, நான் வாசிக்கிறேன். And the soul is illuminated by God's Spirit. The whole character is elevated. The mental conceptions are enlarged, and the affections no longer centered upon self shine forth in good works to others. ஸோ நம்மளுடைய ஆத்மா வந்து கடவுளுடைய ஆவினாலே நிறையப்படும் போது நம்மளுடைய முழு ஆத்மாவுமே என்ன பண்ணப்படுதுன்னா எலிவேட்டட், அது புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மனதினுடைய அந்த ஒரு கான்செப்ட் எல்லாமே வந்து ஒரு என்லார்ஜாக இருக்குமா. நம்மளுடைய அஃபெக்ஷன்ஸ், நம்மளுடைய ஆசைகள் இது எல்லாமே சுய மேலே இருக்காமல் மற்றவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறதுல என்ன பண்ணுவோமா, ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி பண்ணும்போது மற்றவங்களை நம்ம கிறிஸ்துவோடைய மகிமைக்கென்று என்ன பண்ணுவோமா, வழி நடத்துவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய விசுவாசத்தின் கண்களை நம்ம கிறிஸ்து மேலே வைக்கும்போது அந்த ஒரு சமாதானம், சந்தோஷம் எல்லாமே என்ன பண்ண முடியும், நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி கிறிஸ்துவை பார்க்காம மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது உலக பிரகார காரியத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய பார்வை போயிடுச்சு அப்படின்னா இந்த பார்வை கிறிஸ்து மேலே இருக்க பார்வை மங்களாயிட்டே வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பார்வையை கிறிஸ்து மேலே வைக்கணும். வேறு ஆசிரியர் செய்தி எடுத்து கொடுத்த சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முதல் நாள் பள்ளி பாடத்தை திவ்யா அவர்கள்